ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நியூ ஜிஎஸ்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இது மாதிரி இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லீகல் நேம் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் பேனில் எப்படி மென்ஷன் ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து பேரை வந்து இதில் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து இந்த கேப்ஷா வேல்யூ இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தது இப்போ வந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி போயிருக்கோம். ரெண்டு ஓடிபியுமே வந்து செப்பரேட் கட்டத்தில் நம்ம டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கு பாருங்கள், டிஆர்என் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க, இல்லைன்னா வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நோட் பண்ணினதை வந்து இதில் டைப் பண்ணிங்க, இல்லை காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து ஓடிபி போகும். அதாவது மெயிலுக்கும் வரும், மொபைலுக்கும் வரும். ஏதாவது ஒரு ஓடிபியை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை சேவ்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் பென் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த ஜிஎஸ்டிக்கான ஃபார்ம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் இருக்குங்கிறது மேலே லைனாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து நம்ம நெக்ஸ்ட் போகும்போது நெக்ஸ்ட்டு வந்துடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பேன் நம்பரு, பேனில் உள்ளதுபடி நேம் என்டர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து இங்கே வந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் நேம், நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன நேம் வந்து வச்சுருக்கோமோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில பேர் வந்து நான் கம்பெனி நேம் வந்து வைக்கல, என்னுடைய நேம்லேயே பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாக்க உங்கள் நேமை வந்து நீங்கள் ட்ரேட் நேம் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் மாற்றணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கன்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இல்லை வந்து அதாவது பார்ட்னர்ஷிப்பாக இல்லை லிமிடெட் கம்பெனி அது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஷுவல் டேக்ஸபிள் பர்சனான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஏற்கனவே நம்ம என்டர் பண்ணியிருப்போம். அதனால் இது இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது கீழே வந்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ரூல் 14A அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மந்த்லி ஐடிசி வேல்யூ, அதாவது இன்புட்டு 2.5 lakhs கீழே இல்லைன்னா 2.5 lakhs இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறது வந்து என்ன ஃபியூச்சரில் என்ன எவ்வளோ வரும் என்னங்கிறது கெஸ் பண்ண முடியல, அதனால் வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். இல்லை கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் வரும், அதாவது 2.5 lakhs கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். நம்ம வந்து நோ கொடுத்துட்டு போனோம்னாக்கா ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணுறது மாதிரி வரும். இதுலேயே இது போட்டிருக்காங்க, டீட்டெயிலாக வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரீசன் டு அப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன், என்ன ரீசனுக்காக நம்ம வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே சூஸ் பண்ணோம். நம்ம இப்போ மெயினாக வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸுக்கு வந்து நியூ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்குறோம். அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் காமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆன் விச் லைபிலிட்டி டு ரெஜிஸ்டர் அரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணுற டேட்டை போட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லைன்னா இதை நீங்கள் வந்து எதுவுமே என்டர் பண்ண தேவையில்லை.
அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு நேமுக்கு வந்து ஏதாவது வந்து டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ட்ரேட் நேம் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து விட்டுடலாம், இது மேண்டட்டரி கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து ப்ரோமோட்டர்ஸ் பார்ட்னர்ஸ் பேஜ் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்து நம்ம பேன் டீட்டெயில், அதாவது பேனில் உள்ளது மாதிரி வந்து நம்மளுடைய நேம் என்டர் பண்ணியிருப்போம். அதில் வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமில் அதே ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். இது நீங்கள் எதுவுமே கை வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஃபாதர், இது உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற கட்டத்திலேயே ஃபுல்லாகவே டைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குதோ பேனில் அதே மாதிரி ஃபாதர் நேம் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதை வந்து பேனில் உள்ளது மாதிரி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ஜெண்டர் கேட்குது, மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினேஷன், மேல் அப்படின்னா ப்ரொப்ரேட்டர்னு போட்டுங்க, ஃபீமேல் அப்படின்னா ப்ரொப்ரேட்டரி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது மாதிரி வந்து டைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், இது உங்களுடைய பேன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல், அதாவது உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதில் வந்து டைப் பண்ணலாம். ஆதாரில் உள்ளது மாதிரியே டைப் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுடைய பின்கோடை என்டர் பண்ணிங்கனாலே ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி சிட்டியும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லொக்காலிட்டி வந்து நம்ம தான் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு, பில்டிங்கு பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் பில்டிங் நம்பரு, ஃப்ளோர், எந்த ஃப்ளோர் அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணோம். என்ன டாக்குமெண்ட் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கேபிக்கு மேலே போகக்கூடாது. அது 100 கேபிக்கு உள்ளே இருக்கிறது மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அதாவது நீங்கள் தான் வந்து ப்ரோப்ரைட்டரோ, நீங்கள் தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. அதாவது இது பட்டன் மாதிரி தான், இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படின்னு கேட்குது. இதுக்கு முன்னாடி பேஜில் நம்ம வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம். அதனால் வேண்டி இங்கே வந்து நம்ம இங்கே டிக் பண்ணால் போதும், மற்ற டீட்டெயில் எல்லாமே முன்னாடி பேஜில் உள்ளது எல்லாமே இங்கே வந்துடும். அதனால் இதில் எதுவுமே நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அப்படியே கீழே கடைசியில் வந்துடுங்க. வந்ததும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி இது வரல முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி யாராவது நியமிச்சிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலாம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிடுறது நெக்ஸ்ட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பிளேஸோடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறதுங்க தான், சர்க்கிள் எல்லாமே சூஸ் பண்ணுறதுங்க தான். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க. இதில் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா பின்கோடு, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸோடைய பின்கோடு. சில பேர் வந்து வீட்டிலேருந்தே பண்ணுவாங்க, அதனால் வீட்டில் உள்ள அட்ரஸே டைப் பண்ணிங்க. அந்த பின்கோடு என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் பண்ணிக்க, சிஸ்டமே வந்து செலக்ட் ஆகிடும். அதாவது அந்த பின்கோடுக்கு மேட்ச் பண்ணிக்க. அதுக்கப்புறம் லொக்காலிட்டி நம்ம தான் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ரோடு, ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ப்ரிமிஸ் பில்டிங்க்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸோடைய பில்டிங் எதாவது நேம் இருந்துச்சுன்னா அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறமா வந்து பில்டிங் நம்பரு, ஃப்ளோர் நம்பரு, லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா லேண்ட்மார்க்கோட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேண்டட்டரி கிடையாது. ஸ்டார் போட்டுறது மட்டும் மேண்டட்டரி, மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான், நம்ம தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பின்கோடு டைப் பண்ணிட்டு தான் இப்போ அட்ரஸ்லாம் டைப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பின்கோடுக்கு மேட்ச் ஆகிற அந்த சர்க்கிள்லாம் இங்கே காமிக்க, அதை வந்து உங்களுடைய சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ரிலேட்டடான கமிஷன் ரேட், டிவிஷன், ரேஞ்ச் இதெல்லாம் வரும். அதை வந்து அதில் உள்ளே இருக்கும், நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வாங்க. இதில் வந்து ஆஃபீஸ் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே ஏற்கனவே இருக்கிறது வந்து செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா
நீங்கள் வந்து ரெண்டலுக்கு இருக்கீங்களா இல்லை ஓன் பில்டிங்கா? ரெண்டலுக்கு இருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டல் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோடு பண்ணோம். இதே ஓன் அப்படின்னாக்கா லீகல் டாக்குமெண்ட், அவங்களுடைய இவங்க தான் ஓனர் அப்படிங்கிறதுக்கான அந்த சேல் டீட்டு இது மாதிரியான லீகல் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணோம். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ரெண்டல் அப்படின்னா ரெண்டல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டல் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணோம். இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் சைஸ் வந்து 1.95 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 1.95 MB அதுக்குள்ளே இருக்கணும். அதாவது இப்போ 4-5 பேஜ் இருக்குது அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா 4-5 பேஜ் இருந்தாலும் 10 பேஜ் இருந்தாலும் அந்த MBக்குள்ளே வர்றது மாதிரி நம்ம வந்து பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் ப்ரூஃப், இன்னொரு ப்ரூஃபும் நம்ம வந்து போடணும். இதே ஓனாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஓன் பில்டிங் அப்படின்னா அவங்க பேர்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ இல்லை வந்து இபி பில்லோ இருக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோடு பண்ணிடணும். இதே ரெண்டலுக்கு இருக்காங்க அப்படின்னாக்கா ரெண்டல் இருக்கிறவங்க என்ன பண்ணால் அந்த பில்டிங் ஓனருடைய பேரில் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும், இபி பில் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நம்ம அவங்கள்ட்ட வாங்கி ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிடணும். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு. அதனால் இபி நம்பர்னாலே போதும். என்ன ரெண்டலுக்கு இருக்கிறவங்க அவங்க தான் இபி கட்டுவாங்க, அவங்களுக்கு நம்பர் தெரியும். அந்த நம்பரை போட்டு நம்ம இபி ரிசிப்ட்டு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்பரு, அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளே டவுன்லோட் பண்ணி, அதாவது ரீசெண்ட் பில்லு தான் கேட்பாங்க, அதனால் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து சூஸ் பண்ணுறேன். அதை வந்து பில்லு வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோடு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, என்ன நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2-3 பண்ணுறோம் அப்படின்னா 2-3ஓட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேவ் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேஸில் பண்ணுற பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் எதுவும் கை வைக்க வேணால் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இது வந்து நம்ம இன்னொன்று எதுவுமே கை வைக்கல, அதனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துடுது. இதில் வந்து கன்செஷன் கோடு, நம்ம என்ன பொருள் வந்து பிஸ்னஸாக பண்ணுறோமோ அந்த பொருளுடைய நேமில் ஒரு 2 எழுத்து 3 எழுத்து டைப் பண்ணிங்கனாக்கா அந்த நேம் வந்து கீழே வந்து டீட்டெயில்டு வரும். அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குட்ஸ் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 ஹெச்எஸ்என் கோடு வரல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் அப்படின்னா அதில் ஒரு 5 ஹெச்எஸ்என் கோடு வரல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து நம்ம பண்ணாததை முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுட்டாலும் ஃபியூச்சரில் வந்து டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஆட் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸோடைய அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயிலில் ஒரு 2 நேம் 2-3 லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்களே காமிக்கும். இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வந்து நீங்களும் செலக்ட் பண்ணிங்க. அந்த ஹெச்எஸ்என் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், இது வந்து நமக்கு தேவைப்படாது, இதுவுமே இந்த டீட்டெயிலாம் நம்மகிட்ட இருக்காது. அதனால் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இது வந்து பெரிய அளவில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட், அதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு இது மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். நம்மள்ட்ட இது மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன், நம்ம வந்து எஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன், இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், ஸ்டேட்டஸ், இது எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து இது மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. இதில் வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, உங்களுடைய நேம் இல்லைன்னா கம்பெனி நேம் காமிக்கும். அதாவது உங்களுடைய நேமில் பக்கத்தில் வந்து அந்த பேன் நம்பரோட காமிக்கும். அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு பிளேஸு, என்ன பிளேஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வந்திருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஓடிபி அந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணி முடிச்சாச்சு. அதாவது நியூ ஜிஎஸ்டி பதிவு பண்ணியாச்சு. இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா இதோட முடியல, இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் வந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வரும். இதில் இந்த ஜிஎஸ்டியில் பதிவு பண்ண
மெயில் ஐடிக்கு லிங்க் வரும். அதாவது ஒரு 12 ஹவர்ஸில் வந்துடும். எப்படியோ அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தோம்னாக்க ஓடிபி வரும். ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம்னா சக்ஸஸ்னு வந்துடும். சக்ஸஸ்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 ஹவரில் ஏஆர் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஒருவேளை சக்ஸஸ்னு வரல அப்படின்னாக்க ஏதாவது மிஸ்மேட்ச் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெயிலியர் வரும். அப்படி ஃபெயிலியர் வந்துச்சுனாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க வீட்டுக்கு. வரும்போது நம்மளுடைய ஆதார், பேனு, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், இந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்ம காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா வந்துச்சுனாலும் ஒருவேளை வந்து வெரிஃபிகேஷன் வரணும்னு இருந்துச்சுன்னா வருவாங்க. இல்லைன்னா ஆன்லைன்லேயே வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி விடுவாங்க. நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆன்லைனில் வந்து நியூ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து அதாவது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து நியூ ஜிஎஸ்டிக்கு அவங்களாவே பதிவு பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.